தேர்வு முறைகேட்டை கண்டித்து வருகின்ற 24ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து 24ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். சமூக நீதிக்கு எதிரான குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய பாஜக அரசு மறுப்பதாகவும், எனவே மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் மாணவரணி செயலாளர் எழிலரசன் எம்எல்ஏ இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக மாணவரணி செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களை தகுதி என்ற பெயரில் மருத்துவ கல்வி பயில விடாமல் ஓரம் கட்டக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. இந்த தேர்வை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஆரம்பம் காலம் முதலே வலுவாக எதிர்த்து வருகிறது. இந்திய அளவில் நீட் தேர்வை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக இயக்கம் இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறை, சமத்துவம் இல்லாத தேர்வு முறை, கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பை மறுக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையாக இந்த நீட் தேர்வு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த நீட் தேர்வு மூலம் டாக்டராக முடியாது என்று பல மாணவர்களுடைய கனவு சிதைக்கப்படுகிறது என்றும் அந்த அறிக்கையில் திமுக மாணவரணி செயலாளர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் சமீபத்திய சம்பவங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் அந்த நீட் தேர்வு முறைகேடு நடைபெற்ற விஷயத்தையும், இதே போல இந்த சமீப நாட்களாக நீட் தேர்வை சுற்றி நடந்த பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு இந்த நீட் தேர்வை மத்திய பாஜக அரசு ரத்து செய்வதற்கு மறுக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.